அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல சந்தர்ப்பங்களில் பல சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்தி தான், மௌத்தாகி போன குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் எதுவும் பங்கு இருக்கிறதா என்று சொல்லி. அதாவது தகப்பனுக்கு முன்னால் தாய்க்கு முன்னால் மரணித்து போன வஃபாத்தாகி போன குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் எதுவும் பங்கு இருக்கிறதா என்று கேட்பார்கள். மௌத்தாகி போனவனுக்கு எதற்கு பங்கு என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே. அனாதைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார், ஒரு இளம் தாயை விட்டுவிட்டு போயிருக்கிறார், அந்த விதவைக்கும் அந்த அனாதைகளுக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுப்பது என்று சொல்லி கேட்பார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு இப்படி சொல்லுவோம். அடிப்படையில் சட்டம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு மௌத்தாகி போன மகனுடன் சேர்ந்து இன்னும் குழந்தைகள் இருப்பார்கள் என்றிருந்தால், குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் பங்கு ஏதும் கிடைக்குமாறு. அந்த அடிப்படையில் அந்த விதவைகளுக்கு அந்த அனாதைகளுக்கு எந்த பங்கும் கிடைக்க மாட்டாது என்பது நிச்சயம். உங்களுக்கு மௌத்தாகி போன மகன் மட்டும் தான் உங்களுடைய குழந்தைகள் என்று இருந்தால் நிச்சயமாக அவர் விட்டு போன குழந்தைகளுக்கு உங்களுடைய அனந்தர சொத்தில் பங்கு கிடைக்கும் என்பதும் நிச்சயம். இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒருவர் தான் வஃபாத்தாகி இருக்கிறார், அவருடைய குழந்தைகளுக்கு எப்படி பங்கு கொடுப்பது, அவருடைய மனைவிக்கு எப்படி பங்கு கொடுப்பது என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அதற்கு இரண்டு முறையில் இதை அணுகலாம். ஒன்று, நீங்கள் வாழும் பொழுதே ஜீவிய காலத்திலேயே அவர்களுக்கு உங்களுடைய சொத்திலிருந்து உங்களுடைய பொருளில் இருந்து ஏதாவது ஒன்றை கிஃப்டாக கொடுத்து விடலாம், நன்கொடையாக கொடுத்து விடலாம், ஹதியாவாக கொடுத்து விடலாம். அது கிஃப்டாக போய்விடும். மௌத்தாகி போனுடைய மனைவிக்கும் கொடுக்கலாம், மௌத்தாகி போனுடைய குழந்தைகளுக்கும் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் சரிசமமாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து விட முடியும். இரண்டாவது கட்டம் இருக்கிறது. இல்லை, பிரித்து கொடுத்தால் அவர்கள் பராமரித்துக் கொள்ள மாட்டார்கள், பிரித்து கொடுத்தால் அது கிஃப்டாக கொடுத்து விட்டால் அவர்கள் அதை சமாளித்துக் கொள்ள மாட்டார்கள், அதை வீணாக வீண்விரயம் செய்து விடுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால் உங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வில் எழுத முடியும், வசியத் எழுத முடியும். என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு இவ்வளவு 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 கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வசியத்தை எழுதி வைக்க முடியும். அது 3-1 உட்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய முழு சொத்திலும் கொடுக்கப்பட வேண்டிய கடன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வசூலிக்கப்பட வேண்டிய கடன்கள் வசூலிக்கப்பட்டு அனைத்தையும் ஒன்றாக சேர்த்ததுக்கு பிறகு அதிலிருந்து 3-1 உங்களுடைய குழந்தைகளுக்கு வசியத்தாக எழுதி வைக்க முடியும். அனந்தர, அதாவது குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது குழந்தையுடைய குழந்தை, வஃபாத்தாகி போன மௌத்தாகி போன குழந்தையினுடைய குழந்தைகள் அனாதைகளுக்கும் அந்த விதவைக்கும் உங்களுக்கு எழுதி வைக்க முடியும். இது ஒரு பகுதி. அப்படி எதுவுமே செய்யாமல் எங்களுடைய தகப்பனார் மௌத்தாகி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சகோதரன் மௌத்தாகி விட்டான், நாங்கள் எல்லாம் ஒரே வயிற்றில் வளர்ந்தவர்கள், ஒரே தாயினுடைய ஒரே தந்தையினுடைய அரவணைப்பில் வளர்ந்தவர்கள். ஏதோ எங்களுக்கு முன்னால், எங்களுடைய தகப்பனாருக்கு முன்னால், எங்களுடைய தாய்க்கு முன்னால் எங்களுடைய ஒரு சகோதரன் 4-3 அனாதைகளை வைத்துவிட்டு ஒரு விதவை பெண்ணை வைத்துவிட்டு வஃபாத்தாகி விட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது நானாக இருந்தால் என்னுடைய குழந்தைகள் எப்படி நடத்தாட்டப்பட வேண்டும், அது நானாக இருந்தால் என்னுடைய மனைவி எப்படி நடத்தாட்டப்பட வேண்டும் என்று நானும் நீங்களும் கனவு காணுவோமோ, நானும் நீங்களும் எப்படி சிந்திப்போமோ, நானும் நீங்களும் எப்படி ஆசைப்படுவோமோ, அதே விதத்தில் அவனுடைய குழந்தைகளும் நிர்வகிக்கப்பட்டால் நடத்தாட்டப்பட்டால் எப்படி இருக்கும்? அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரையில் ஒருவர் முஃமினாக மாட்டார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படியாகவே சொல்லிவிட்டார்கள். எனவே என்னையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தைகளையும் எப்படி பிறர் நடத்தாட்ட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேனோ, அதே போன்று என்னுடைய சகோதரனுடைய குழந்தைகளையும் அவர்களுடைய கணவன் மனைவியையும் நான் நடத்தாட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர்களும் விரும்புவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.